குழந்தை பிறந்த உடனேயே செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ற விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் விளக்கம் உண்டு. சுருக்கமாக ஹதீஸ்களில் குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய வேலைகளாக நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் பண்ணினாக செய்தி பார்க்கிறோம். தஹ்னீக் என்பது அதாவது ஒரு ஈத்தம்பழம் அல்லது தேன் இதனுடைய சுவையை மென்று பிள்ளையுடைய அதை தமது எங்களது எச்சிலில் கலந்த உண்ட பிள்ளையுடைய இதில் வைப்பது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எச்சில் பிள்ளையுடைய எச்சிலோடு கலந்தது. இது மற்றவர்களும் அப்படித்தான் செய்யணும் என்றது இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் பரக்கத்தான உடல் என்பது ஹதீஸ்களில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அதாவது ஈத்தம்பழத்தை மென்று அதனுடைய எச்சிலோடு கலந்து குழந்தையுடைய தொண்டையில் வைத்தாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் புரியுது. மற்றபடி நாங்கள் அந்த ஈத்தம்பழத்தை நல்ல முறையில் அதனுடைய சுவை அதனுடைய திரவமாகின்ற வரைக்கும் அதை அழுத்தி அதனுடைய சுவையை வைக்கலாம், தேனை வைக்கலாம். இது தஹ்னீக் என்று சொல்லப்படும். இது அடுத்ததாக அதான் சொன்னதாக வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்து சொன்னதாக வரக்கூடிய செய்திகள் தஈஃபானவைகள். பேர் வைக்கிறது பிறந்த உடனும் வைக்கலாம், 7வது நாள் வைக்கிறது சுன்னா என்ற ஹதீஸில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிறந்த உடனும் வைப்பதற்கான ஆதாரங்களை நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். இது 7ஆம் நாள் வைத்துக்கொள்வது சிறந்தது. அதே போல் அதாவது முடியை மலிப்பது இதுவும் 7ஆம் நாள் வைத்துக்கொள்வது சிறந்தது. ஹத்னா செய்வது இதுவும் 7ஆம் நாள் வைத்துக்கொள்வது சிறந்தது. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேருக்குமே ஹத்னா செய்வது ஹதீஸில் வந்துள்ள விஷயம். பெண்களுக்கு ஹத்னா இல்லை என்பது ஒரு புது கருத்தை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இந்த பெண்களுக்கும் ஹத்னா என்பது இருந்து வந்த ஒரு செய்தி. அதை பற்றி நம்ம விரிவாக வேறு இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கப்படுத்திக்கிறோம். ஹத்னா செய்து கொள்வது அது 7ஆம் நாள் செய்து கொள்வது சிறந்தது. அடுத்ததாக அதாவது அக்கீகா கொடுப்பதை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நாள் கொடுப்பது சிறந்தது. ஏன்னா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7ஆம் நாளை குறித்து தான் அக்கீகாவை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் 7வது நாள் அல்லாமல் வேறு நாட்களிலும் அக்கீகா கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். அந்த ஹதீஸில் கட்டாயம் 7ஆம் நாள் கொடுக்கணும், 7ஆம் நாள் இல்லாட்டி அந்த அக்கீகா செல்லுபடியாகாது என்று உதுஹியாவுக்கு சொன்ன மாதிரியான எந்த வார்த்தையும் ஹதீஸில் வரல. யுஅக்வன்ஹு யௌம சாபிஹி 7ஆம் நாள் என்று அக்கீகா அறுக்கப்பட வேண்டும் அல்ல அறுக்கப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யுஹ்லகு ரஅஸுஹு வ யுஸம்மா அதாவது தலை மலிக்கப்படும், பேர் சூட்டப்படும், இப்படியெல்லாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் 7ஆம் நாள் என்று செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர கடமை வாஜிப் என்ற வார்த்தையை கொண்டு என்ன செய்யல சொல்லப்படலை. வாஜிப் என்று புரிந்து கொள்வது கடமை என்று புரிந்து கொள்வது மார்க்கத்தில் மிச்சம் லேசான ஒரு விஷயம் அல்ல. அதுக்குன்னு சில அடிப்படைகள் உண்டு. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது கடைசி தொழுகையாக அதாவது ஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா உங்களுக்கு இரவு தொழுகையுடைய கடைசி பகுதியாக வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள் என்றாங்க. இப்போ வித்ரை ஆக்கி கொள்ளுங்கள் என்று வந்த பின்னால் கூட நாங்கள் வித்ரு கடமை வாஜிபன்னு என்ன செய்யலாம் சொல்லலை. அப்போ அந்த செய்யுங்கேண்டு வந்த பின்னால் கூட நாங்கள் அதை வாஜிபன்னு சொல்லலை. இதில் செய்யுங்கேண்டு வரல, 7ஆம் நாள் கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு வரல. அதை எப்படி நம்ம வாஜிபன்னு சொல்லுவோம், மற்ற நாளில் செஞ்சால் கூடாதுன்னு சொல்லுவோம். எனவே 7ஆம் நாள் என்பது சிறந்தது. பேர் சூட்டுவதற்கு, முடிவளிப்பதற்கு, ஹத்னா செய்வதற்கு, அக்கீகா கொடுப்பதற்கு சிறந்தது. அந்த நாளில் செய்ய முடியாது விட்டால் அது முந்தி பிந்தி செய்து கொள்வதில் தவறு இல்லை. அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வைக்கிற நேரத்தில் நல்ல பேர்களாக என்ன செய்யணும் வைக்கணும், அப்படி பாராட்டத்தக்க பேர்களாக வைக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. உதாரணமாக நஜா, ரபா, வெற்றி, அது இந்த மாதிரியான பேர்கள் ரசூலுல்லாஹ் வைக்கிறத விரும்பல. அது தூய்மைப்படுத்துகிற பேர் இல்லாமல் நல்ல பேர்களாக என்ன செய்யணும் வைக்கணும். கெட்ட பேர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். எனவே இதுதான் ஒரு சிறு குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய வேலைகளில் பிரதானமான வேலைகளாக ஹதீஸிலே வந்திருக்கக்கூடியவைகள். மற்றபடி குழந்தை வளர்ப்பு அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன செய்யணும் என்பது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு.